உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் கட்டத்திலிருந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கவும் அப்படின்னா, குடும்பஸ்தானம், கல்வி, தனம், வாக்கு அப்படிங்கிற இடத்துக்குள்ளற குரு அமர்ந்திருக்க தன் பார்வையாலே குருவுக்கு எப்போ பலன் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பார்வை பலத்தை உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்திலே வைக்கிறார். 6ஆம் இடம் ரிணரோக சத்துருன்னு சொல்லுவாங்க. கடன், வம்பு, வழக்கு, வியாஜ்யம் சொல்லக்கூடிய இடத்துல விருச்சிக ராசி மேலேயும், 8ஆம் இடமான மகர ராசி மேலேயும், 10ஆம் இடமான தொழில் மேலேயும், தொழில் ஸ்தானமான மீன ராசியில் வைக்கிறார். அங்கே சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல கேது, முயற்சி ஸ்தானம், ஞானகாரகன் உட்கார்ந்துருக்கார். பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குறாருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நிறைய ரிலேஷன்ஸ் கூடலாம் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார். 5ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன். 5ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்தால் கொஞ்சம் மருத்துவ செலவு, செவ்வாய் அமர்ந்தால் சில விஷயத்திலே கசட முசடு நடக்கும், புதன் அமர்ந்ததுனா ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் ஏமாற்றப்படுவது, அவமானப்படுவது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். உறவுகள் சில விதத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது தெரிகிறது. சனி பகவானின் பார்வை எப்படி இருக்குது? 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். 4ஆம் இடமான மண்மனை மாத்ருஸ்தானமான கன்னிராசியை பார்க்கிறார். அதுபோல் உங்களோட கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்போ இவருடைய பார்வையும் குருவின் பார்வையும் பார்க்கும்போது உங்களை எப்பவும் ப்ரொட்டக்டிவாக வச்சுருக்கிறாருன்னு நல்லா தெரியும். இதனால் தான் உங்களுக்கு சந்திரனின் இந்த வார பயணம் 4, 5, 6 அப்படின்னு போக போகுது. அதாவது ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து கன்னிராசியிலேருந்து துலா ராசிக்குள்ளே வந்து விருச்சிக ராசியில் முடியக்கூடியதாக இந்த வாரம் அமையும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கிளியராக 4ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் துலா ராசி, இங்கே காரிய தாமதங்கள் நடக்கும். 6ஆம் இடமான விருச்சிக ராசியில் வரும்போது மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரிகிறது. இந்த வாரத்திலே புதிய விஷயங்களிலே ஆர்வம் உண்டாகும், தான தர்மங்களிலே ஈடுபட உண்டாகும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டால் நீ நடந்து போகும் பாதையிலே சில நண்பரும் வரக்கூடும், பல நரிகளும் விளையாடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்தீர்களானால் நல்லது நடக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவசியம் இந்த வாரத்திலே கடன் குறையும், மனதிலே இருந்த குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு கொஞ்சம் நிதானத்துடன் காரியங்களை செய்தீர்களானால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களால் இந்த வாரம் ஒரு நல்ல பெனிஃபிஷியர் வாரம்னு நீங்களே புரிஞ்சிடலாம். கரெக்டாக ரீபோர்ட் பண்ணணும். ஏன்னா மாத்ருஸ்தானம், மண்மனை வாகனஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம், ரிணரோக சத்ருஸ்தானம் என்ற நல்ல ஒரு இடங்களெல்லாம் உங்கள் மனோகாரகன் 2ஆம் இடத்துக்காரன் செல்ல போகிறான் அப்படிங்கிறத நல்ல தீர்மானமாக புரிஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். 6, 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்ட எண். இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த அமாவாசை தர்ப்பணங்கள் எல்லாம் முடித்து தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெசிப்ரோசிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த வாரம் சிறந்த வாரம் அப்படின்னே எடுத்துக்கலாம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.